Hi zombies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல இத பத்தி பார்க்க போறோம். காய்ஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த அவசரமான அனிமே சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 83 and 84 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க guys. So welcome to அனிமே zombies. Guys, லாஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கே தெரியும் நம்ம தலைவர் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வந்திருக்காரு. சோ அவர் எப்படி எல்லாம் சண்டை போட போறாரு, அவரு திருப்பி அவருடைய என்ட்ரியை கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது எப்படி எல்லாம் சண்டை போடுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நம்ம தலைவர் வந்து ஆல்ரெடி சண்டையில எல்லாம் செம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. உண்மையிலேயே அவரு நிறைய ஹார்டா ட்ரெயின் பண்ணிருக்காரு. சோ இப்ப அவருடைய சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்க போறீங்க? சோ முன்னாடி கெஸ் பண்ணுங்க, உடனே காய்ஜுவா மாறுவாரா இல்ல சண்டை போட்டுதான் காய்ஜுவா மாறுவாரா அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க கைஸ். சோ இந்த சமயத்துல ஷினோமியா வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னன்னா, நம்மளுடைய தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இங்க பாரு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்ததுன்னா நீ பக்கமே வராத, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்காத, எனக்கு போதும் நீங்க எல்லாரும் என்ன வந்து ரெஸ்கியூ பண்ணது, இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம தலைவர் சரி நீ பாத்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ டக்குன்னு இந்த வாட்டி என்னுடைய எனிமையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், உன்னுடைய எனிமையை நீ ஃபேஸ் பண்ணி அவனை தரையில மாப் மாதிரி போட்டு தொடச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தலைவருக்கும் அது இப்ப ஞாபகம் வருது. ஷினோமியா அவளுடைய விஷயத்த பார்த்துப்பா, உன்னை நான் தரையில போட்டு இப்ப மாப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா சிரிச்சுக்கிட்டே அந்த ஷினோமியா கிட்ட ஓகே நீங்க ஃபால் பேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா அவ சொல்றா நீ ஃபால் பேக் பண்றேன், நான் உன்னை லூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்னை பத்தி நினைக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா நான் இந்த வாட்டி அதுவும் இந்த மாதிரி ஒரு மொக்க காய்ச்சிக்கிட்டலாம் நான் லூஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் அப்படியே முறைக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா காய்ஜுவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. அதனால பார்த்த எங்க பவரே இருந்தா கூட அதை யூஸ் பண்றானோ காய்ஜுவா மாறிடுறான். சோ டக்குன்னு பாத்தீங்கன்னா இதே சமயத்துல ஷினோமியாவை சண்டை போட்டுட்டு இருக்கால, அவளுக்கும் என்ன நடக்குதுன்னா அந்த காய்ச்சூல இருந்து இருக்கிற ஒவ்வொரு இடத்துல சண்டை போற ஒவ்வொரு காய்ச்சுமே டக்குன்னு நம்ம தலைவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோடனே அதை சென்ஸ் பண்ணிடுறாங்க. ஈவன் ஹெட் குவார்டர்ஸுமே என்னடா இது இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டை காய்ஜு அளவுக்கு இருக்க ஒரு பவர் டிடெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அது காய்ஜு நம்பர் 8. அந்த இடத்துல யாராவது அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சொட்டாங்களும் இல்ல சார் நம்ம யாரும் பெர்மிஷன் கொடுக்கல, ஆனா இந்த சமயத்துல நம்ம பிளான் பண்ணதே வேறதான், நம்பர் 9 வர வரைக்கும் நம்பர் 8 உடைய பவர் நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நம்பர் 9 போட்டு தரலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா நமக்கு வேற வழி கிடையாது, நம்பர் 9 வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது, நம்ம ஏகப்பட்ட ஆபீசர்ஸ் இழந்துருவோம். சோ அதனால இப்போதைக்கு நமக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு நம்பர் 8 தேவைதான் அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் பேசி சமாளிக்கிறாரு. சோ அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த காய்ச்சல் என்ன பண்ணுது, அப்படியே எதிர்க்க நின்னுகிட்டு ரன்னிங்ல போறதுக்காக மேரத்தான்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் மாதிரி அது நின்றுட்டு இருக்குங்க. சோ நம்ம தலைவரும் ஓகே நான் இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆனோடனே நம்ம தலைவர் நிறைய விஷயத்தை சென்ஸ் பண்றாரு. அந்த பக்கத்துல நார்மி பக்கத்துல எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒண்ணு இருக்கு, நம்ம ஒஷினா முன்னாடி அதாவது வைஸ் கமாண்டர் முன்னாடி எவ்வளவு பவர்ஃபுல்லான காய்ச்சல் இருக்கு, ஷினோமியா முன்னாடி எவ்வளவு பவர்ஃபுல்லான காய்ச்சல் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே அவர் சென்ஸ் பண்றாரு. அப்பதான் டக்குன்னு நம்ம காய்ச்சல் நம்பர் 8 என்ன சொல்லுதுன்னா, சோ நான் இந்த வாட்டி எனக்கு முன்னாடி இருக்க காய்ச்சலை டெஃபிட் பண்றதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் ஷினோமியா, நீ உனக்கு முன்னாடி இருக்க காய்ச்சலை டெஃபிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இந்த காய்ச்சல் இப்ப மாப் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு நான் மேல நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெடியா இருக்காரு. இந்த காய்ச்சல் என்ன பண்ணுதுன்னா நம்ம தலைவர் முன்னாடி ரன்னிங் ரேஸ்க்கு வர மாதிரி அப்படியே கரெக்டா பொசிஷன் நிக்குது, அதோடைய கால்லாம் வந்து அப்படியே வேற லெவல்ல புடச்சுக்கிட்டு நிக்குது. எப்படியாவது அப்படியே ஒரு 9.2% அப்படியே பவர் வந்து அது டக்குன்னு ரைஸ் பண்ணுது. அந்த பொண்ணு ஷினோமியா டேய் தலைவரே ஓடி போயிட்டு இங்கெல்லாம் நிக்காத அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆனா நம்ம தலைவர் கொஞ்சம் கூட அசைவே இல்லை. அந்த காய்ச்சல் ரொம்ப கிட்ட வந்துருச்சு, ஆனா அப்பவும் அசையல. ஜஸ்ட் ஒரே ஒரு கையில அவ்வளவு பவரையுமே பிடிச்சிட்டான். சோ இங்க பாரு என்னுடைய எனிமிய மேலதான் போக்கஸ் பண்ண போறேன், சோ உன்னை நான் தலையில போட்டு மாப் போட போறேன், அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு ஒன்னு பொல வைக்கிறாரு. அந்த காய்ச்சலுக்கு பல்லுகள் எல்லாம் உடையுது. அந்த அளவுக்கு வேற லெவல்ல ஒரு அடிங்க. அந்த காய்ச்சல் அப்படியே பறந்து போகும்போது அப்படியே கொட்டெல்லாம் வெளியே வந்து ஒரே ஷாட் தான் டெஸ்ட் ஆயிடும். சோ இதை பார்த்தோன்னே ஷினோமியாவுடைய ஆப்பனண்டா இருக்கு அந்த காய்ச்சல், ஓகே இந்த காய்ச்சல் ஓவர் பவர்டா இருக்கு, நம்ம டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த காய்ச்சல் நம்பர் 8 டெஃபிட் பண்ண முடியாது, காய்ச்சல் நம்பர் 8 வேற லெவல் பவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல டக்குன்னு ஷினோமியா கண்ணை திறக்கிறா, அவளுடைய மூமெண்ட்டுக்குள்ள வரா. சோ இவளுக்கு புரியல, டேய் கிக்கரு நீ எப்படி வெளியே வந்த, முதல்ல யாரு நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு அவ ஸ்லாஷும் கொடுக்குறாங்க. சோ நீ எப்படிதான் மூவ் பண்றதுன்னு எனக்கு புரியவே அப்படின்னு யோசிச்சா டக்குன்னு நம்ம ஷினோமியா வந்து குட்டி பாப்பா இருக்கும்போது அழுதுகிட்டே இருக்கா. இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவளுடைய பவரை யூஸ் பண்றா. நம்ம ஷினோமியாவுக்கு வந்து சின்ன பொண்ணா அழுதுகிட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப சேடா இருக்கு, எங்க அம்மா அப்பா என் கூட இல்லையே, இப்போ நான் மட்டும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்துட்டு எங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எங்க அப்பா கிட்ட அப்பா கவலைப்படாதீங்க, நான் அம்மா மாதிரி ஏகப்பட்ட காய்ச்சல் அப்படியே பஞ்சா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன், என்னை பிரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நீங்க இப்ப சொல்றதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து அழுதுட்டு இருக்க மாதிரியே காட்டுறாங்க. சோ இந்த பொண்ணு ஆமா ஷினோமியா நீ சொல்றது கரெக்ட் தான், உங்க அம்மா அப்பா இப்ப இல்ல உன்னை பிரைஸ் பண்ண இப்ப யாருமே கிடையாது, அதனால நீ கிவ் அப் பண்ணிடு, நீ கஷ்டப்படுறதுக்கான அவசியமே இல்லை அப்படின்னும் போது டெக்னீஷியனுமே அழுதுகிட்டே இல்ல நீ சொல்றது எல்லாமே தப்பு தான், அப்படி கிடையாது
அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க நம்ம தலைவர் கஃப்கா இன்னும் ஸ்டைலா நின்னு இருக்காரு. சோ இப்ப நம்மளுடைய ஷினோமியா வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குது நம்ம தலைவருக்கு மட்டும் கிடையாது கைஸ், அந்த 3rd டிவிஷன்ல இருக்க ரெனோ, இஹாரு, ஒருவிச்சி இவங்க எல்லாருமே அவ ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிருக்கா. இவங்க எல்லாம் அவளை பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. சோ அது மட்டும் இல்ல, எப்பயுமே சோம்பேறியா இருக்க மோரான் அவங்க மாஸ்டர் நாருமி, அந்த நார்மி டீம்ல இருக்க 1st டிவிஷன்ல இருக்க ஷினோனோமியா, இவங்க எல்லாருமே இவளை பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. சோ நான் இவங்க எல்லாருமே பெருமைப்படுத்துவேன், அவங்களும் என்ன பிரைஸ் பண்ணுவாங்க. சோ அதனால நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் ஆனதுல இருந்து நான் இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா பார்த்தேன். இவங்க எல்லாம் என்ன ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். எங்க அம்மா அப்பா மட்டும் இல்ல, இவங்களும் என்ன ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, டக்குன்னு அப்படியே பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்போ ஒரு டிஃபென்ஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஷினோமியா எப்படி பண்ணா வந்து ஆக்ஸ வந்து அவ எப்படி தூக்குவாளோ அது மாதிரி தூக்குற மாதிரியே காமிச்சா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து சோ அவளுடைய நம்பர் 2 அந்த ஆக்ட் ஸ்டைல யூஸ் பண்ணி செம்மையான ஒரு கட்டுங்க. இந்த சைடுல இந்த காய்ச்சிக்கு ஒண்ணே புரியல, திட்ரா உன்னை என்னதான் பண்றது, நான் உன்னை கண்டிப்பா கொன்னிட்டு இருக்கேன், உன்னை நான் கொன்னதான் என்னுடைய அப்பா என்ன ரெகனைஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி நம்பர் 9, அதாவது ஷினோமியாவோட அப்பா அவருடைய உருவத்துல இருக்க காய்ச்சி நம்பர் 9 இன்ஸ்பயர் பண்ணிருக்கான். அவங்களோட அப்பான்னு இந்த காய்ச்சி நினைச்சிருக்குங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்க பாரு, குட் கலர் உன்னுடைய டெத்துக்காக காத்துக்கிட்டு, ஏன்னா எங்க அப்பதான் என்ன ரெகனைஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல ஷினோமியாவுடைய ஆப்பனண்டா இருக்கு அந்த காய்ஜு நம்பர் 15 செம்மையா சண்டை போட ஆரம்பிக்குது. ஆனா ஷினோமியா இப்போ ஓவர் பவர்டான மாதிரி இருக்கா. இங்க பாரு, ரொம்பவே தேங்க்ஸ் நம்பர் 15, நீ மட்டும் எனக்கு இத சொல்லல அப்படின்னா எனக்குள்ள என்ன வீக்னஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாமே போயிருக்கும். சோ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷினோமியா பேக் டு ஆக்ஷன். சோ ஷினோமியா தனியா இந்த காய்ஜுவை டிஃபெக்ட் பண்ணிடுவா அப்படின்றது நமக்கே தெரிய வருது. ஏன்னா இப்போ என்னதான் அவ்வளவு இன்ஜுரிஸ் இருந்தாலும் அவ இப்போ மென்டலி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கா. கண்டிப்பா ஜெயிப்பான்றது எனக்கு தோணுது. அவ ஜெயிச்சிருவாளா இல்ல நம்ம தலைவர் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். சோ see you soon, bye bye.